மேக்கப் பண்ண போறீங்கன்னா, அந்த பிரைடு எப்படி இருக்காங்களோ, அவங்க ஹேர் எப்படி இருக்கோ, அவங்க ஸ்கின் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க மேக்கப் பண்ணணும். நீங்க ஒரு ஹேர் ஸ்டைல் நெனச்சு போயிருக்கீங்க. அங்க போம்போது அந்த பொண்ணுக்கு முடி வேற மாரி இருக்கு, இல்ல ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. நீங்க நெனச்ச ஹேர் ஸ்டைல் பண்ண முடியலன்னா, உடனே நீங்க உங்க கான்ஃபிடென்ட்ட இழக்கக்கூடாது. அவங்க ஹேருக்கு என்ன நல்லா இருக்குமோ அதான் பண்ணணும். சரிங்களா? ஒரு டாக்டரே இருக்காரு. சரிங்களா? ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆப்ரேஷன் தியேட்டர் போறாங்க. அவர் மனசுல ஒரு கட்டி நெனச்சு போயிருப்பாரு. இந்த மாரி இருக்கு, இந்த சைஸ்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. நம்ம அத கிளியர் பண்ண போறோம்னு உள்ள போறாரு. உள்ள போம்போது அவரு நெனச்சத விட அது கொஞ்சம் பெருசா இருக்கு. இல்ல ஒரு 2 இன்ச் தள்ளி இருக்கு. உடனே அவர் கான்ஃபிடென்ட்ட இழக்க முடியுமா? நான் ஒண்ணு நெனச்சிட்டு போனேன், அங்க ஒரு மாரி இருக்கு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ற மூடே போயிருச்சு. நான் எப்படி பண்றதுன்னு டென்ஷன் ஆனா பேஷண்ட்டோட நெலைமை என்ன? சேம் அதே மாரி தான். நீங்க ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த மாரி உங்களுக்கு ஆப்ஷன் இல்லங்கிறப்போ, நீங்க அதுக்கு தகுந்த மாரி அடாப்ட் ஆயிக்கணும். சரிங்களா? அந்த இடத்துல அவர் பேஷண்ட்ட காப்பாத்துறது தான் நோக்கமா இருக்கும். சேம் அதே தான் உங்களுக்கும். அந்த பிரைட அழகாக்குறது தான் உங்களோட டார்கெட். சரிங்களா? நீங்க நெனச்சத போய் பண்றதுக்கு பிரைட் இல்ல. அவங்களோட ஃபியூச்சர்ஸுக்கு தகுந்த மாரி எப்படி நீங்க அவங்கள அழகாக்கலாம், அதுதான் உங்களோட டார்கெட். நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் அதுதான். இவங்க மனசுல என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, என்ன மேக்கப் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அத போய் அப்படியே அந்த பிரைடு மேல திணிக்கிறது. எல்லாருக்கும் எல்லா ஹேர் ஸ்டைலும், மேக்கப்பும் சூட் ஆகாது. அவங்க ஃபோர்ஹெட் எப்படியோ, அவங்க ஃபேஸோட ஷேப் எப்படியோ, அவங்க ஸ்கின் எப்படியோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க மேக்கப்பு, ஹேர் ஸ்டைலும் குடுக்கணும். அப்பதான் அவங்க அழகா இருப்பாங்க. இல்லன்னா உங்க மேக்கப் நல்லாருக்கும். ஆனா அது அவங்களுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு தகுந்த மாரி பண்றது தான் நம்மளோட ஜாப். சரிங்களா? அப்பதான் அவங்க அழகா இருப்பாங்க. அதுக்காக தான் நம்மளுக்கு பே பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல. நம்மளுக்கு புடிச்சதெல்லாம் அவங்க மூஞ்சில பண்ணி பார்க்கறக்கும், போஸ்ட் பண்றக்கும் அவங்க அதுக்காக இல்ல. அது அவங்களோட ஸ்பெஷலான டே. அதுக்கு டெக்கரேட் பண்றதுக்கு நம்மள கூப்பிடுறாங்க. அதை நம்ம என்னைக்கும் மறக்கக்கூடாது.